வணக்கம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ரயில்வே செக்டாரில் எந்த பங்கு வந்து மல்டி பேக்கர் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோ இது வந்து இதில் வந்து எது மல்டி பேக்கர் எது வந்து எந்த நிறுவனம் வந்து அஹ், ஒரு ஒரு நல்ல growth கொடுக்குற நிறுவனமாக இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 5 நிறுவனத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் போன வீடியோவில். ஒரு இர்கான் இன்டர்நேஷ்னல், ஆர்விஎன்எல், ரைட்ஸ், ரெயில்டெல், ஐஆர்எஃப்சி அப்படின்ற ஒரு 5 நிறுவனங்களை பற்றி ஆல்ரெடி அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே நிறுவனங்கள் தான் இந்த வீடியோ தொடரப்போகுது. இதில் வந்து எந்த நிறுவனம் வந்து மல்டி பேக்கராக வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கும், அதே மாதிரி எந்த நிறுவனங்கள் வந்து நமக்கு வந்து growth உள்ள நிறுவனங்களாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்கல. சும்மா ஒரு லைட்டாக டச் பண்ணிவிட்டு நம்ம வந்து உங்களோட பேலன்ஸ் ஷீட் என்ன, அது என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இர்கான் இன்டர்நேஷ்னல் நிறுவனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இர்கான் இன்டர்நேஷ்னல் வந்து ஒரு நவரத்னா கம்பெனி, இந்தியன் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் அப்படின்ற நேமை சுருக்கி தான் இர்கான் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுருக்காங்க. இவங்க பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடுகள்லையும் உள்நாடுகள்லையும் ரயில்வே சம்மந்தப்பட்ட உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்துகிறாங்க. இன்ஜினியரிங் சர்வீசஸ், ரயில்வே துறைக்கான கட்டமைப்புகள், அதே மாதிரி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்டமைப்புகள், அதே மாதிரி ரயில்வே துறைக்கு தேவையான பிரிட்ஜ் அண்ட் ஃப்ளைஓவர்ஸ், அவங்களுக்கு தேவையான பில்டிங்ஸ், அதே மாதிரி ரயில்வே துறைக்கான எலக்ட்ரிக்கல் அண்ட் ஒர்க்கிங்ஸ், சிக்னல் அண்ட் டெலிகாம் இந்த அந்த மாதிரி துறைகளுக்கும் பண்ணுறாங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல் பண்ணுறாங்க. கோச் ஃபேக்ட்ரிக்கு தேவையான உதவிகள் பண்ணுறாங்க. ஸ்டேஷன் பில்டிங் பண்ணுறாங்க. அதே மாதிரி வெளிநாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் வந்து ரயில்வே ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, ஈராக்கில் பண்ணுறாங்க, மலேசியாவில் பண்ணுறாங்க. மலேசியாவில் நிறைய ப்ராஜெக்ட் அவங்க எடுத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அல்ஜீரியா, மொசாம்பி, பங்களாதேஷ், பிரேசில், ஸ்ரீலங்கா, அது மாதிரி இப்போ நிறைய இந்த மாதிரி வெளிநாட்டு ரயில்வே கூட சேர்ந்து இவங்க அவங்களுக்கான தேவைப்படுற உள்கட்டமைப்புகளையும் ரயில்வேக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் பண்ணி தராங்க. இந்த நிறுவனம் பார்த்தா மார்க்கெட் கேபிட்டல் 17,500 கோடி உள்ள கொண்ட கேபிட்டல். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா இருக்குது அப்படின்னா 187 ரூபா மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. ஸ்டாக்கோட பிஇ பார்த்தா 24.2, இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தா 24 அப்படின்னு இருக்குது. அந்த ஸ்டாக்கோட 52 வார விலை பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஹை 328 ரூபாயும், மார்க்கெட் லோ பார்த்தோம் அப்படின்னா 134 ரூபா ட்ரேட் ஆகிருக்கு. புக் வேல்யூ வந்து 67 ரூபா 30 காசாக இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா 65% இருக்குது. 4% வெளிநாட்டு நிறுவனங்களும் டிஐஎஸ் கிட்ட ஒரு 1.60% பங்குகளும் இருக்குது. கடைசியாக 2025 அவங்க சேல்ஸ் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா 10,760 கோடி ரூபா சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் 728 கோடி காமிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தின வருஷம் 12,331 கோடியும் 930 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இந்த வருஷம் அவங்களுக்கு குறைஞ்ச லாப சதவீதம் குறைந்திருக்கு. அது இவங்க கிட்ட கையில் கேஷ் இருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6,150 கோடி கிட்ட கையிருப்பு வச்சுருக்காங்க. கடன் பார்த்தீங்கன்னா ஒரு 4,250 கோடி கிட்ட கடன் இருக்குது. பங்கோட முகமதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது 2 ரூபாயா இருக்குது. இந்த பங்கானது 2021 1க்கு 1 போனஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2020 ஏப்ரல் மாதம் வந்து 10 ரூபா இருந்த முகமதிப்பு உள்ள பங்கை வந்து 2 ரூபாய் பிரிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற நிறுவனம் ஆர்விஎன்எல். இவங்க வந்து இபிசி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் பண்ணுற நிறுவனமாகவும், அதே மாதிரி இவங்க வந்து பிரிட்ஜ் ஒர்க், அதே மாதிரி எலக்ட்ரிஃபிகேஷன், காஜ் கன்வர்ஷன், மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ், அது முக்கியமான சில மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் இவங்க பண்ணுறாங்க. அது ஒர்க் ஷாப்பில் இருக்கிற ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ், அதே மாதிரி ட்ராக் ரெனுவல், புதுசாக ட்ராக் போடுறது, ரயில்வே சேஃப்டி ஒர்க்ஸு, ஸோ இது மாதிரிலாம் வந்து நிறைய பண்ணுறாங்க ஆர்விஎன்எல். இவங்க வந்து ஒரு நவரத்ன நிறுவனம் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக பாம்பன் பிரிட்ஜ் திறந்து வச்சாங்களே, அதுவும் வந்து இவங்க தான் வந்து அந்த டெவலப் பண்ண ஒரு நிறுவனம். இவங்களுடைய முக்கியமான ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மானாமதுரை டு ராமேஸ்வரம், அந்த ராமேஸ்வரம் பிரிட்ஜ் கட்டினது. அதேமாதிரி வளர்படம் டு எடப்பள்ளி லாங்கஸ்ட் ரயில்வே பிரிட்ஜு. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா உபுளவரிப்பள்ளி டு கிருஷ்ணப்பட்டினம் ப்ராஜெக்ட், புதுசாக பண்ண ப்ராஜெக்ட், அதுவும் இவங்க தான் பண்ணாங்க. ஆர்விஎன்எல்லோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா 78,400 கோடி கிட்ட கேபிட்டல் உள்ள ஒரு நிறுவனமாக இருக்குது. அதேமாதிரி கிட்டத்தட்ட இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 376 ரூபாயும், 52 வார ஹை பார்த்தோம் அப்படின்னா 639 ரூபாயும், 52 வார லோ பார்த்தோம் 295 ரூபாயும் வந்து இருக்குது. ஸ்டாக் பிஇ பார்த்தோம் 61.2 இருக்குது. இண்டஸ்ட்ரியோட பிஇ பார்த்தோம் அப்படின்னா 24 அப்படின்னு இருக்குது. புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 45.9 இருக்குது. ஃபீஸ் வேல்யூ 10 ரூபாயாக இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட ஸ்டேக் வந்து கவர்மெண்ட் கிட்ட 73% இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்ட ஒரு 5% பங்குகள் இருக்குது. டிஎஸ் கிட்ட ஒரு 6% இருக்குது. மீதி எல்லாம் பொதுமக்கள்கிட்ட இருக்குது. கடைசி வருஷம் 2025 அவங்க கொடுத்துருக்க சேல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 19,923 கோடி ரூபா சேல்ஸும்,
வருமானமாக அதாவது ப்ராஃபிட்டாக வந்து 1282 கோடி காமிச்சிருக்காங்க. அதே 2024 பார்த்தோம் அப்படின்னா 21,889 கோடி சேல்ஸ், 1874 கோடி ரூபா வருமானம் காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட போன வருஷத்துக்கும் இந்த வருஷம் அவங்க காமிச்சிருக்க அக்கௌண்ட் கணக்கு ஒரு 300 கோடி வருமானம் கம்மியாக இருக்கிறது மாதிரி காமிச்சிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம் ரிசர்வில் வந்து கேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7,486 கோடி ரூபா கையில் கேஷ் வச்சுருக்காங்க. கடன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5,500 கோடி கடன் இருக்குது. அவங்க வந்து ஏதாவது போனஸ் ஸ்ப்ளிட் ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து எதுவும் பண்ணலை. டிவிடன் மட்டும் கடந்த வருஷம் ஒரு 2 ரூபா கொடுத்துருக்குறாங்க. இந்த நிறுவனத்தோட பங்கு வந்து 52 வர உச்சமாக 639 ரூபா போயிருக்கு. இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் 376 ரூபா. நம்ம அடுத்த நிறுவனம் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு பங்கை பார்க்க போகிறோம். இந்த நிறுவனமானது கன்சல்டன்சி, அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடுத்து அதுக்கான மேப்பிங், அதுக்கான டிராயிங், பிக்சர்ஸ்லாம் போட்டு கொடுத்து அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கெல்லாம் இவங்க வந்து வழிவகுக்கிறாங்க. அதேமாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க, லீசிங் அண்ட் சர்வீசஸ் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட், அதாவது டிரான்ஸ்போர்ட் செக்டருக்கு ரயில்வே துறை, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. ரயில்வேஸ், அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மெட்ரோஸ், டனல்ஸ், அதாவது டனல்ஸ் அது கட்டுறதுக்கும், பிரிட்ஜஸ், அர்பன் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க. அதுமாதிரி க்ரீன் மொபிலிட்டி, ஏர்போர்ட்ஸுக்கு தேவையான இது, போர்ட்ஸுக்கு தேவையான இது, அதுமாதிரி இன்ஸ்டியூஷன் பில்டிங் பண்ணுறாங்க. வாட்டர் வேஸில் கூட சில ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. இவங்களோட கிளைண்ட்ஸ் பார்த்தோம் 55 நாடுகளில் இவங்க கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஏஷியா, ஆஃப்ரிக்கா, லத்தீன் அமெரிக்கா அண்ட் மிடில் ஈஸ்ட் ரீஜியன்ஸில் இவங்களோட கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. இவங்க பார்த்தோம் அப்படின்னா இன்னோவேஷனான ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணுறது, எக்ஸிக்யூஷன் பண்ணுறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது அப்படின்ற ஒரு இதில் செயல்படுறாங்க. அதேமாதிரி இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13,221 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 275 ரூபா கரண்ட் ப்ரைஸாக இருக்குது. 52 வாரம் ஹை பார்த்தோம் அப்படின்னா 386 ரூபாயும், 52 வாரம் அப்போ லோ பார்த்தோம் 192 ரூபாயும் இருக்குது. முக்கியமாக பார்க்க போகிற ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 10 ரூபா முகமதிப்பில் பங்காக இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ பார்த்தோம் 34.4 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தோம் அப்படின்னா 24 இருக்குது. புக் வேல்யூ பார்த்தோம் 54.9 இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா 72% வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. ஒரு 4% கிட்ட வெளிநாட்டு நிறுவனங்கள்ட்ட, டிஎஸ் கிட்ட ஒரு 8% கிட்ட உள்நாட்டு நிறுவனங்கள்ட்டையும் இருக்குது. 2025 இவங்க சேல்ஸ் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா 2,218 கோடி சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 424 கோடி ரூபா ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தைய ஆண்டான 2024 2,453 கோடி ரூபா சேல்ஸும் 495 கோடி ரூபா சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. அதாவது போன வருஷத்துக்கு அந்த வருஷத்தோட கேப் பார்த்தவங்களுக்கு ஒரு 50 கோடி ரூபா, ஆமாம் 70 கோடி கிட்ட வந்து சேல்ஸ் வருமானம் வந்து கம்மியாக இருக்குது உங்களுக்கு. பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரிசர்வில் கேஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,200 கோடி ரூபா கேஷ் இருக்குது. கடன் கிடையாது. முக்கியமாக கடன் வந்து ஒரு 9 கோடி மட்டும் தான் கடன் இருக்குது. அதாவது இவங்க போனஸ் டிவிடன் ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 2019 4:1 அப்படின்னு போனஸ் கொடுத்துருக்காங்க. 4 பங்குகள் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு பங்கு போனஸாக கொடுத்துருக்காங்க. கடந்த வருஷம் பார்த்தோன்னா 2024 செப்டம்பர் மாதத்தில் 1:1 போனஸ் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் 100 பங்கு வச்சுருக்காங்களோ திரும்ப 100 பங்கு இவங்க இலவசமாக கொடுத்துருக்குறாங்க. 2020 ஒரு பைபேக் பண்ணியிருக்காங்க. 265 ரூபா ரேட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 257 கோடிக்கு பைபேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா வருஷத்துக்கு 4 தடவை டிவிடன் தர நிறுவனமாக இருக்குது. ஒரு இன்டர் டிவிடனாக நாளைக்கு வர போன வருஷம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 ரூபா 50 இரண்டாவது இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. 3வது இன்டர்வியூ 5 ரூபா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2024 கடைசியாக வந்து ஒரு 1.25 ரூபா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14 ரூபா வந்து இவங்க டிவிடனாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி டிவிடன் தரது வந்து வருஷம் தொடருது. வருஷத்துக்கு ஒரு 4 தடவை இவங்க டிவிடன் தராங்க. இப்போ 10 ரூபா முகமதிப்பு இருந்து அப்படின்னா 4 ரூபா 50 டிவிடன் கொடுத்தோன்னா ஒரு பங்குக்கு 4 ரூபா 50 டிவிடன் வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 100 பங்குகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பங்குக்கு 14 ரூபா ரேஞ்ச் வந்ததுன்னா வருஷத்துக்கு ஒரு 1,400 ரூபா 1,500 ரூபா வரைக்கும் இவங்க டிவிடன் மட்டும் இவங்க வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா போனஸ் 2 தடவை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற நிறுவனம் பார்த்தோம் ரயில்டெல் அப்படின்ற ஒரு நிறுவனம். இவங்க பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ரயில்வே துறைக்கு தேவையான நெட்வொர்க்ஸ், அதாவது ஆப்டிக் ஃபைபர் நெட்வொர்க், ரயில்வே ஃபுல்லாக வந்து இவங்க வந்து இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரயில்வே துறைக்கு தேவையான டெக் சம்மந்தப்பட்ட அத்தனை வசதிகளும் இவங்க இந்த நிறுவனம் பண்ணித்தராங்க. அதாவது நம்ம வந்து ஒரு ரயில் டிக்கெட் எடுக்கிறோம், இந்த ட்ரெயின் வந்து எங்கே வருது அது அப்படின்றதில் வந்து ட்ராக் பண்ணுற வசதிகள்லாம் இவங்களுடைய இது. அதேமாதிரி ரயில்வே துறைக்கான சிசிடிவி கேமரா, அதே மாதிரி அங்கே எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸு இதெல்லாம் வந்து மெயினாக பார்க்குறாங்க அவங்க. ஐடி, டெலிகாம் சொல்யூஷன், ப்ராட்பேண்ட் நெட்வொர்க், மேனேஜ் சர்வீசஸ் எல்லாம் முக்கியமாக பண்ணுற ஒரு நிறுவனமாக ரயில்டெல் இருக்குது.
இவங்களுடைய ப்ராஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஸ்டேஷன்லையும் வைஃபை ப்ராஜெக்ட் இவங்க பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பண்ணுறாங்க. பாரத் நெட் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு வலைப்பின்னல் கொண்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ரயில்வே துறைக்கு தேவையான வீடியோ சர்வீலன்ஸ் சிஸ்டம் பண்ணுறாங்க. ரயில்வேயோட சிக்னலிங் வந்து கரெக்ட் பண்ணுறதுல அவங்க இருக்கிறாங்க. அதேமாதிரி ரயில்வே துறைக்கு முக்கியமாக தேவைப்படுற டேட்டா சென்டர்லாம் இவங்க அமைச்சிட்ருக்காங்க வராது சீசனில். அதுமாதிரி ரயில்வே துறைக்கு ஆதார் பேஸ்ட் சர்வீசஸும் இவங்க பண்ணுறாங்க. இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு 13,000 கோடி கொண்ட மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட கம்பெனி தான். 10 ரூபா முகமதிப்பு உள்ள ஒரு நிறுவனம். 52 வார உச்சம் தொட்ட விலை பார்த்தோம் அப்படின்னா 550 ரூபாய் இருக்குது. 265 ரூபா வந்து 52 வார லோவாக இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ பார்த்தோம் 41.4 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 30.6 இருக்குது. ஸ்டாக்கோட புக் வேல்யூ பார்த்தோம் 62.3 இருக்குது. ROCE 21.8, ROE வந்து பார்த்தோம் அப்படின்னா 16.5 இருக்குது. இந்த ஸ்டாக்கும் வந்து கிட்டத்தட்ட ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் ஒரு 72% இருக்குது. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் கிட்ட ஒரு 3%, டிஎஸ் கிட்ட ஒரு ரொம்ப கம்மியான ஒரு பங்கு தான் இருக்குது. 4.45% மட்டும்தான் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2025 கடைசி இதில் பார்த்தோம் அப்படின்னா 3,478 கோடி ரூபா சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. 300 கோடி ரூபா வருமானம் காமிச்சிருக்காங்க. அதே மார்ச் 2024 பார்த்தோம் அப்படின்னா 2,568 கோடி சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. 246 கோடி ரூபா வந்து வருமானம் காமிச்சிருக்காங்க. இவங்ககிட்ட கையில் கேஷ் இருப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 1,679 கோடி ரூபா கையில் கேஷ் இருக்குது. 45 கோடி மட்டும்தான் கடன் இருக்குது. இவங்க போனஸ் ஸ்பிளிட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை வந்து டிவிடெண்ட் தராங்க. இப்போ கடந்த வருடம் 2024 1 ரூபா கொடுத்துருக்காங்க. 2025 1 ரூபா கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற நிறுவனம் வந்து IRFC அப்படின்ற ஒரு நிறுவனம். இவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ரயில்வேக்கு ஃபினான்ஸ் பண்ணுற ஒரு நிறுவனமாக இருக்குது. அதாவது இந்தியன் ரயில்வே ப்ராஜெக்ட் என்னென்ன பண்ணுறாங்களோ இவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான கடன் தராங்க. இந்தியன் ரயில்வேக்கு நிதி சார்ந்த உதவிகள் எல்லாம் பண்ணுற ஒரு நிறுவனமாக இருக்குது IRFC. இந்த நிறுவனத்தோட கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா 1,75,000 கோடி கேபிட்டல் உள்ள ஒரு நிறுவனமாக இருக்குது. 52 வாரம் ஹை பார்த்தோம் அப்படின்னா 209 ரூபாயும், 52 வாரம் லோ பார்த்தோம் அப்படின்னா 108 ரூபாயும் இருந்திருக்கு இந்த பங்கு. ஸ்டாக்கோட பிஇ பார்த்தோம் 26.9, இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தோம் அப்படின்னா 25.7 இருக்குது. புக் வேல்யூ 40.3, அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குது. ROE 12.8 இருக்குது. ROCE 5.83 இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட வந்து 86% பங்குகள் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருக்குது. டிஎஸ் கிட்ட ஒரு 1% மட்டும்தான் இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்ட ஒரு கிட்டயும் 1% மட்டும்தான் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது 27,153 கோடி ரூபா வந்து சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது 6,502 கோடி ரூபா வருமானம் காமிச்சிருக்காங்க. போன வருஷத்தில் வந்து 6,402 கோடி ரூபா 6,412 கோடி ரூபா வருமானம் காமிச்சிருக்காங்க. இவங்ககிட்ட வந்து கையிருப்பு பணமாக வந்து 40,000 கோடி கிட்ட 39,599 கோடி கையிருப்பு பணமாகவும், கடன் அதாவது RBI அது மாதிரி வெளியிலேருந்து வாங்கிய கடன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4,12,000 கோடி இருக்கிறதாகவும் காமிச்சிருக்காங்க. ஸோ நாம் வந்து இதில் வந்து 5 நிறுவனம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இர்கான் இன்டர்நேஷ்னல், RVNL, அப்புறம் வந்து ரைட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம், ரெயில்டெல், இதில் வந்து கடைசியாக பார்த்த நிறுவனம் வந்து IRFC. இந்த 5 நிறுவனம் வந்து ரயில்வே துறைக்கு முதுகெலும்பாக இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு பங்கு வந்து நம்ம வந்து ரயில்வே செக்டரில் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு மல்டி பேக்கராக இருக்கும் அப்படின்னு பார்க்க போனால் ரைட்ஸ் ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இதை பார்த்தோம் அப்படின்னா டிவிடெண்ட் கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 16 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் பங்கு வந்து 2 முறை வந்து நமக்கு டிவிடெண்ட் அதாவது போனஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பங்கோட விலையும் வந்து பார்க்க போனால் ஒரு நார்மலாக இருக்குது. அதோட வளர்ச்சியும் வந்து நார்மலாக இருந்திருக்கு. அதே மாதிரி வருமானம் சீரான வருமானமாக இருக்குது. ஒரு சிறந்த ஒரு சேல்ஸ் மற்றும் லாபம் தர நிறுவனமும் இந்த ரைட்ஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் பார்க்க போனால் கிட்டத்தட்ட இன்னொரு 10-15 வந்து வருடங்களில் இன்னொரு 4-5 போனஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கன்சல்டன்சியாக வந்து போனஸ் கொடுக்காத செஷன்லாம் வந்து டிவிடெண்ட் வந்து நமக்கு ஏற்றி தரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இப்போ ஏன்னா எனக்கு கண்டினியூஸாக வந்து 16 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்த வர செஷனில் வந்து ஒரு 25-25 35 ரூபா வந்து நமக்கு வந்து நல்ல வருமானம் சம்பாதிச்சுன்னா அதனுடைய டிவிடெண்ட் வந்து ஏற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து அதிகம். அதேமாதிரி போனஸும் வந்து நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். வருங்காலங்களில் போனஸ் அதே மாதிரி பங்கோட விலையோட இதில் வந்து அதிகமாக இருந்தது தெரிஞ்சுன்னா ஸ்ப்ளிட் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 10 ரூபா முகமதிப்புள்ள பங்காக இருக்குது. அதே மாதிரி RVNL ரெயில்டெல் வந்து நம்ம ஏன் அதை வந்து நம்ம மல்டிபேக்கர் எடுத்துக்க முடியாது அப்படின்னா அது வந்து க்ரோத் நிறுவனங்கள் நம்ம எடுத்துக்கலாம். மல்டிபேக்கர் எடுத்துக்கிட முடியாது. பங்கோட விலையில் வந்து வளர்ச்சி இருக்கலாம். இப்போ என்ன 375 ரூபா RVNL இருக்குது அப்படின்னா கன்சல்டன்சியாக வந்து இந்த க்ரோத் வந்து பங்குகளோட விலையில் வந்து வளர்ச்சி இருக்கும். ரெயில்டெல்லையும் சரி RVNLலையும் சரி. ஸோ இந்த